தன்னுடன் வேலை பார்க்கும் சக தொழிலாளியான மனைவியுடன் கள்ளக்காதல் கொண்ட ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் பின்புறம் திப்புராய்பேட்டை சாலையோரம் இன்று காலை வெட்டப்பட்ட ஒரு வாலிபரின் பிணம் கடந்தது. அப்போது அந்த வழியாக வந்த பொதுமக்கள் இதனை பார்த்து உடனடியாக உதயஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து பிணத்தை மீட்டனர். தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். போலீசார் அந்த வாலிபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணைகள் கொலை செய்யப்பட்ட வாலிபர் ரெட்டியார்பாளையம் பூமியான்பேட்டை கம்பல் நகர் பகுதியை சேர்ந்த சந்துரு வயது 28 என தெரிய வந்தது. நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள ஒரு கோழி கறிக்கடையில் சந்துரு வேலை பார்த்து வந்தார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணைகள் சந்துரு தன்னுடன் வேலை பார்க்கும் தொழிலாளியான வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இதனால் அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். இதனால் வெங்கடேசனின் மனைவி பாக்யா சந்துருவுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து வெங்கடேசன் சந்துருவை கண்டித்துள்ளார். இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர். இதனிடையே வெங்கடேசன் மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு சந்துரு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மதியம் சந்துரு பாக்யாவை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இது குறித்து அறிந்த வெங்கடேசன் தனது நண்பர்களை சிலரை அழைத்துக் கொண்டு உடனடியாக வீட்டுக்கு வரும்படி சென்றுள்ளார். அங்கிருந்த சந்துருவுக்கும் வெங்கடேசனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதை அடுத்து இதில் வெங்கடேசன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சந்துருவை வெட்டி படுகொலை செய்துள்ளார். பின்னர் இரவு நேரத்தில் அவர்கள் சந்துருவின் உடலை கொண்டு வந்த இந்திரா காந்தி சாலையோரம் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இது குறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையில் வெங்கடேசன், சரண்ராஜ் ஆகிய 3 பேர் சரணடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் யூனியன் பிரதேசம் உட்பட 15 மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், டெல்லி, பஞ்சாப், அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், லட்சத்தீவு மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதயநாள் கொண்டாட்டம் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. அந்தந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பாரம்பரிய நடனங்கள், இசை கச்சேரி, சாகச விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். தொடர்ந்து அந்தந்த மாநில பிரதிநிதிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தேநீர் விருந்து அளித்து உதயநாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டை இடிப்பதற்காக தகவல் பரவிய நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த திரண்ட நிலையில் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பெயரில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதிகள் பழமை வாய்ந்த குபேர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 572 நிரந்தர கடைகள் மட்டுமின்றி ஏராளமான அடிக்காசு கடைகளும் உள்ளன. காய்கறி, பழம், மீன், இறைச்சி, ஜவுளி, பாத்திரம், அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன. மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 54 கோடி செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக இடித்துவிட்டார். புதிதாக கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது. ஆனால் வியாபாரிகளின் எதிர்பார்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தற்போது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருப்பதாக அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்ற கோரி புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்த கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற உத்தரவிட்டது. அதன் பெயர்கள் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் 51 கடைகள் கடந்த சில நாட்களுக்கு முன் இடிக்கப்பட்டது.
அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கடைகள் கட்டப்பட்ட தற்போது இருப்பவர்களுக்கு மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து வியாபாரிகள் சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் பெரிய மார்க்கெட் நேரு வீதி பகுதியிலும் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி நேற்று மாலை கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிக்கூண்டு அருகே இரவு ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்த பேச்சுவார்த்தை நடத்தினர். பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மற்றும் இடிக்கப்பட்ட மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாத இது சம்பந்தமான வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றார். மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும் மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறு ஆணையர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சங்கத்திலும் 2 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாவீரன் வருணகுலத்தானை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்க மத்திய அரசு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மாவீரன் வருணகுலத்தானை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்க மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு செங்கேணி அம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வர்ணாஸ்திரா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர், பிரதமர் முன்னேற்ற பேரவையின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொருளாளர் தில்லை அசோக் தலைமை தாங்கினார். பிரதமர் முன்னேற்ற பேரவை தலைவர் டாக்டர் தயாளன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மற்றும் சமூக சேவகர் நாகை காளியம்மாள் சிறப்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மற்றும் நாகை மாவட்ட பாஜக தலைவர் விஜேந்திரன் மற்றும் பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் சுரா வெங்கடேச பெருமாள் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை ராதிகா வெங்கடேச பெருமாள் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பாலுநர் பிரிவின் மாநில தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி வரலாற்றை விளக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் 2 நாள் புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை யூனியன் பிரதேச வரலாற்றை விளக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் 2 நாள் புகைப்பட கண்காட்சி தொடங்கியது. கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இக்கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இக்கண்காட்சி இன்று காலை 10 முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். இதில் கல்வியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு பயன்பெறலாம் என்று சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் கூறியுள்ளார். முன்னதாக இக்கண்காட்சி திறப்பு விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, தலைமை செயலர் சரத் சௌகான், சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக ஆத்மாக்களின் தினமாக கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கல்லறை தோட்டங்களில் மலர்களால் பூஜித்து தங்களின் முன்னோர்களுக்கு கிறிஸ்துவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். கிறிஸ்துவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும். முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக
புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கல்லறைகளை அலங்கரித்த பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம். அந்த வகையால் கிறிஸ்துவ மக்களின் முன்னோர்களை நினைவு கூறும் வகையால் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடித்து வருகிறது. இதனையொட்டி இன்று புதுச்சேரியில் உப்பளம், முத்தியால்பேட்டை, உழவர்கரை, வில்லியனூர், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கிறிஸ்துவர்கள் பூக்களை கொண்டு கல்லறையை அலங்கரித்த மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் தேசிய கொடி மற்றும் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர், அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு நடத்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தமிழகம், புதுவை முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மாநில செயற்குழு கூட்டம் நடத்த தமிழக பொறுப்பாளர்கள் நியமித்து உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் வன்னியர் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரி கவுண்டர்பாளையத்தில் உள்ள அன்சாரி துரைசாமி உள்ள அரங்கத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலும், வன்னியர் சங்க புதிய தலைவர் நரசிம்மன், தேர்தல் பணிக்குழு தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில பொருளாளர் முகமது யூனிஸ், பாமக ஆலோசகர் இளங்கோவன், சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் சம்பந்தம் முன்னிலைகள் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சேர்மன் அன்பழகன் மற்றும் மாநில மகளிர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்ட சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து புதிதாக வன்னியர் சங்க மாநில தலைவராக நரசிம்மன், வன்னியர் சங்க மாநில செயலாளர் ஹரி என்கிற துரைசாமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய செயல் தலைவராக ஸ்ரீகாந்த் ராமதாஸ் அவர்களை நியமனம் செய்த பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாசுக்கு செயற்குழுவின் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதற்காக வெற்றி பெறும் தொகுதிகளை தேர்ந்தெடுத்த அதற்கான பணிகளை நாம் செய்து வரும் சூழலில் அந்தந்த பணிகளை தீவிரப்படுத்தும் வகையால் தொகுதி அமைப்பு விடுபட பூத் கமிட்டிகள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளும் கூட்டணி கட்சியில் நடைபெறும் அதிகார போட்டியால் இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் சூழ்நிலையில் உள்ளது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மின் கட்டண உயர்வு, ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்துவது ஆசிய செயல்கள் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியாகவே பாமக கருதுகிறது. ஆகவே இந்த அரசு அத்தகைய செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடும் என்று புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸை அழைத்த மாநில பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் ஆர்.எல்.வி. மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன், புதுச்சேரி அரசியலில் தற்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா விடுதலை பெற்று 71 ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையால் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியை ஆளக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. எனவே புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி வளர்ச்சி 22 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு சென்றுள்ளது எனினும் மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்ட அவர், ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தனது தலைமையால் ஆர்.எல்.வி. மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற புதிய அரசியல் கட்சி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இப்போது அமையக்கூடிய கூட்டணிகள் கொள்கை அடிப்படைகள் இல்லாமல் சீட் மற்றும் பணத்தின் அடிப்படையிலேயே அமைவதாகவும் 2026 தேர்தலில்
நிச்சயம் போட்டியிடுவேன் என்றும் அது கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரிய வரும் என்றார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் வரும் 2026 தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன், அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் தனிப்பட்ட காரணங்களால் தற்போது வரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தான் இணையவில்லை என்றும் விரைவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு எதுவுமில்லை என்றார். வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கரூர் சம்பவம் துயரமான ஒன்று, அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும், இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் வரும் தேர்தலில் 3வது அணி மட்டுமல்ல 5 அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது உருவாகும் கூட்டணிகள் கொள்கை அடிப்படைகள் இல்லாமல் எவ்வளவு சீட் எவ்வளவு பணம் என்பதன் அடிப்படையிலேயே அமைவதாக தெரிவித்தார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்தியாவின் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபட்ட தேசமாக உருவாக்கிய பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஜெயந்தி விழா பாஜக வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் புகழேந்தி, மாநில பொருளாளர் ராஜகணபதி, மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன், நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், விளைநூர் மாவட்ட பொறுப்பாளரும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளருமான வெற்றி செல்வம், பிரச்சார பிரிவு அமைப்பு நடிகர் பாண்டி ரவி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் தனசேகரன், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, கலை கலாச்சார பிரிவு துணை அமைப்பாளர் ஜெதகன் பிரதாபன், முன்னாள் IT நிர்வாகி அருள் பாலாஜி, சிறுபான்மை அணி முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் வினோத், முன்னாள் பட்டியல் அணி நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேல், பாஜக நிர்வாகிகள் ஐயப்பன், குரு, சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தின் மாடதிபதி ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சுவாமிகள் சமாதி தினத்தை முன்னிட்டு சிரத்தாஞ்சாலி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தின் மடாதிபதி ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சுவாமிகள் பெங்களூர் சிவகங்காவில் அமைந்துள்ள தலைமை படத்தில் 24/10/2025 அன்று மகா சமாதி ஆனார். இதனை முன்னிட்டு இன்று புதுச்சேரி ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஹஸ்டநாதத்தில் சிரத்தாஞ்சலி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் நிதி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,30,000 மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 வீதம் தலா 17 பயனாளிகளுக்கு ரூபாய் 8,50,000 என மொத்தம் 8,83,000 பெறுவதற்கான அரசாணையை நேற்றிரவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை திறப்பு விழா மற்றும் கருத்தரங்கு விழா நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆம் கட்டளை ஊராட்சி ஒன்றியத்தில் புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் ஆளுமை என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கவிஞர் அமுதா தலைமை ஏற்றார். புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் தலைவர் மேலாண் சங்கோதரை ஆய்வாளர் NS கலைவர்தன் சிறப்புரை ஆற்றினார். காஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர், புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் முன்னிலை வகித்தார். கவிஞர்கள் ரத்தின விநாயகம், புதுவை உதயா, காவல்துறை அதிகாரி ஷைலா மேரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் வரவேற்பு நடனம் ஆடினர். ஆசிரியர் ஜோஸ்பின் ஷாலினி தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சங்கீதா நன்றிவுரை ஆற்றினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.